Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. Subscriber real life incident inspired by subscribers. இந்த சந்தாதாரர்களின் உண்மை சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. ஹாய் வணக்கம், வெல்கம் டு சேனல் பேக் டு ரேபேங். சப்ஸ்கிரைபர் ரியல் லைஃப் இன்சிடென்ட்ல இன்னைக்கு நாம ஒரு சப்ஸ்கிரைபருக்கு நடந்த உண்மை சம்பவத்தோடு தான் நான் வந்திருக்கேன். ஆனால் இந்த உண்மை சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண இந்த சப்ஸ்கிரைபர், இவருடைய பேர் முகேஷ். இவரோட லைஃப்ல ஒரு பயங்கரமான சம்பவமும் நடந்திருக்கு. ஏன்னா முகேஷ் இவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது அப்படி ஒரு பயங்கரமான பேய், ஆன்மா, எப்படி வேணாலும் சொல்லலாம். அது யாரு, என்ன ஏது அப்படின்றது இந்த வீடியோட எண்டில் உங்களுக்கு ரொம்பவே கிளியரா தெரியும். ஸோ ஓவரா பேசாம டைரக்டா சம்பவத்துக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேய் சம்பவம் உங்க லைஃப்ல நடந்திருக்கா? அப்படி நடந்ததுன்னா அதை நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அப்படி இல்லைன்னா டைப் பண்ணி கூட நீங்க எனக்கு ஷேர் பண்ணலாம். அப்படி ஷேர் பண்றது உண்மை சம்பவம் உண்மையில நீங்க வந்து நான் கண்டிப்பா நம்ம சேனல்ல போஸ்ட் பண்றேன். சோ ஓவரா பேசாம வீடியோல போலாம். நீங்க நம்ம சேனல் போஸ்ட் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இப்ப நம்ம வீடியோல போலாம். இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண முகேஷ். இவர் தமிழ்நாடு சேர்ந்தவர் தான், நேட்டிவே தமிழ்நாடு தான். ஆனால் இப்போ பெங்களூர்லயும் வேலை பார்த்துட்டு இருக்காரு. கடந்த 3 வருஷமா பெங்களூர்ல தான் இருந்துட்டு இருக்காரு. அங்க சம்பாதிக்கிற அந்த ஒரு சம்பாதிப்புல பெங்களூர்லயே ஒரு வீடை வாங்கி இப்போதைக்கு அங்கதான் இருந்துட்டு இருக்காரு. அண்ட் அங்க வேலைக்கு சேர்ந்த புதுசுல பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இவருக்கு ஒரு பெண் கூட பழக்கமும் ஏற்படுத்து. அந்த பழக்கம் காலப்போக்கில் காதலாகவும் மாறுது. ஸோ 2 பேருமே நல்லபடியா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இப்படி லவ் பண்ணிட்டே இருக்கும்போது இந்த ஒரு விஷயத்த நம்ம வீட்டில் சொல்லி ப்ராப்பராக மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பொண்ணும் அண்ட் பையனும் 2 பேருமே பிளான் பண்ணுறாங்க. 2 வீட்லையுமே பேசுகிறாங்க. பேசினதுக்கப்புறம் அவங்க வீட்டில் ஆல்மோஸ்ட் ஓகே தான். ஆனால் முகேஷ் அண்ட் அவங்க லவ்வர் 2 பேருமே ஒரு பிளான் பண்ணுறாங்க. நாம் இப்போ வீட்டில் பேசி வச்சுக்கலாம், ஆனால் கொஞ்சம் செட்டில் ஆகிட்டு ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம், அது வரைக்கும் நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்னு 2 பேருமே சம்பாரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இவங்க லைஃப் நார்மலாக போயிட்டு இருக்கு, எந்த பிரச்சனையுமே இல்லை. அப்போ முகேஷ் தமிழ்நாட்டில் இருக்கிற இவங்க சொந்த ஊரில் ஏதோ ஃபெஸ்டிவல், அதாவது திருவிழாவும் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த திருவிழாக்கு நம்ம போய் கலந்துக்கலாம் அப்படின்னு முகேஷ் வேலையில் லீவும் போட்டு சொந்த ஊருக்கும் வராரு. சொந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் அவருடைய பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்க்குறாங்க. ரொம்பவே ஜாலியாக போயிட்டு இருக்கு. அப்போ ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசிக்கிற விஷயம், டேய் பேசாமல் நம்ம ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணால் என்ன, அதுவும் இந்த பேய் கண்டென்ட்லாம் போட்டால் நல்லாவே ஓடிட்டுருக்கு, இந்த கோஸ்ட் எக்ஸ்ப்ளோர்லாம் பண்ணலாம்டா, அதெல்லாம் போட்டால் நல்ல வியூஸ் போகுது அப்படின்னு நிறைய யூடியூப் சேனல்லாம் பார்த்துருக்காங்க. ஈவன் நம்ம சேனலும் பார்த்துருக்காங்க. ஸோ இதனாலேயே ஒரு யூடியூப் சேனல், ஒரு ஹாரர் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சேனலும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு சில இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு சில ஹாரரான ஃபுட்டேஜ்லாம் கிடைக்கிது. அதை வச்சு வீடியோ, அதாவது அந்த சேனல் நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு. அண்ட் அந்த டைமில் முகேஷ் இவங்களோட சப்ஸ்கிரைபர்ஸும் சரி அண்ட் ஃப்ரெண்ட்ஸும் சரி, டேய் ஹாரர் வீடியோ எடுக்கிற, அதுலேயும் இந்த ஜின் வீடியோ எடுத்தனா நல்லா வியூஸ் போகும்டா, ஜின்னை பற்றி ஏதாச்சும் எக்ஸ்ப்ளோர் பண்ணு, ஏதாச்சும் வீடியோ எடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் முகேஷ் இவரும் பிளான் பண்ணுறாரு. பட் பிளான் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஏரியாவில் ஒரு சில இடமும் கேள்விப்படுறாரு. இந்த மாதிரி ஒரு சில இடத்துல ஜின்கள் நடமாட்டம் இருக்குது, அங்கே போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு அதை பற்றி கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு. பண்ணதுக்கப்புறம் முகேஷ் அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக அந்த பில்டிங்கும் போகிறாங்க. பட் அங்கே போனதுக்கப்புறம் நிறைய விதமான அமானுஷமான சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. சொல்ல போனா இவங்களை அந்த இடத்த விட்டு விரட்டி அடிக்கிற மாதிரி நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்கு. இவங்க கண் முன்னாடி அந்த இடத்துல இந்த உருவம் போறது, இவங்களை பயமுறுத்துற மாதிரி நிறைய விஷயத்த இவங்களும் கேப்சர் பண்ணியிருக்காங்க. பட் அந்த கேப்சர் பண்ண அந்த வீடியோவை இவங்களால யூடியூப்ல கடைசி வரைக்கும் யூடியூப்ல போஸ்ட் பண்ணவும் முடியல. ஏன்னா அதுக்கு நிறைய தடங்களும் வந்திருக்கு. இந்த சின்ன எக்ஸ்ப்ளோரை முடிக்கிறதுக்கு முன்னாடி சீக்கிரம் கிளம்பிட்டாங்க. ஏன்னா இதுக்கு மேல நாம இங்க இருந்தோம்னா நம்ம உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. ஸோ இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு அவங்களும் கிளம்பிட்டு இருக்காங்க. இப்படி முகேஷ் வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஜுரமும் வந்துடுது. முகேஷ் அவங்க அம்மா அப்பா, டே என்னாச்சு அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் இவரும் நடந்த விஷயத்த சொல்லிடுறாரு. இது போல் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு போனேன், அங்கே இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்தது அப்படின்னு. இதை கேட்ட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே பயங்கரமாக திட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை, ஒழுங்காக வேலைக்கு போனேன், வீட்டுக்கு வந்தே அந்த கம்முன்னு இல்லாமல் எதுக்குற இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு ஆஸ் யூஷுவல் எல்லா பேரண்ட்ஸுமே திட்டுற மாதிரி தான் இங்கே முகேஷ் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் திட்டுறாங்க. இதுக்கப்புறம் அவரையும் கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. கோயிலுக்கு கூப்பிட்டு போனதுக்கு
அப்புறம் அவரு கொஞ்சம் மந்திரிக்கிறாங்க, ஒரு தாயத்தும் கட்டி விடுறாங்க. இதுக்கப்புறம் முகேஷ் சரி எடுத்த வீடியோ வரைக்கும் நம்ம யூடியூப்ல போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு அதை யூடியூப்ல போஸ்ட் பண்ணவும் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா இவங்களால அதுல இருக்கிற ஒரு கிளிப்பை கூட யூடியூப்ல போஸ்ட் பண்ண முடியல. கடைசியா அந்த வீடியோ டெலீட் பண்ற ஒரு சிச்சுவேஷன் வந்துருது. ஸோ இதனாலே எல்லா கிளிப்பையும் டெலீட் பண்ணிட்டாங்க. இப்போ முகேஷ் இங்க வந்து வேலை முடிஞ்சிருச்சு, அதாவது திருவிழா எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்ப பெங்களூருக்கும் போறாரு, வழக்கம் போல வேலையும் பார்க்கணும். அந்த பெங்களூர் போனதுக்கு அப்புறம் கூட வீடியோ எடுக்கலாம், ஆனா வீக்கெண்ட்ல மட்டும் தான் வீடியோ எடுக்க முடியும். இதுக்கு முன்னாடி எல்லாம் வீக்கெண்ட்ல தான் வீடியோ எடுத்திருக்காரு. ஸோ இப்ப பெங்களூருக்கும் வந்துடுறாரு. அவர் தங்கி இருக்கிற அந்த அபார்ட்மெண்ட்ல முகேஷ் அண்ட் அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் 2 பேர் மட்டும் தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. அன்னைக்கு நைட்டு 2 பேருமே நல்லா சாப்பிட்டு நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ண பேக் டு ரிவெஞ்ச் சேனல்ல போஸ்ட் பண்ண வீடியோலாம் பார்க்குறாங்க ஒன்றா உட்காந்து. ஸோ வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் தூங்கலாம் அப்படின்னு தூங்கிட்டும் இருக்காங்க. பட் நடு ராத்திரி பார்த்தீங்கன்னா முகேஷ் இவருக்கு ஏதோ ஒரு பெண் அழுகிற சத்தமும் கேட்க ஆரம்பிக்குது. இது என்ன கனவா, ஏதோ அழுகிற சத்தம் மாதிரி கேட்குது அப்படின்னு முகேஷ் இவரும் முழிச்சிருக்காரு. முழிச்சதுக்கு அப்புறம் கூட அந்த அழுகிற சத்தம் பயங்கரமா கேட்டிருக்கு. அந்த சத்தம் எங்க கேட்குதுன்னா இவங்க இருக்கிற இந்த வீட்டுக்குள்ள இருந்து தான் கேட்குது. முகேஷ் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாரு, ஒருவேளை நம்ம வீட்டுக்குள்ள யாராச்சும் வந்துட்டாங்களா அப்படின்னு. அவசர அவசரமா எந்திரிச்சு லைட்லாம் போட்டு பார்க்குறாரு. லைட்லாம் போட்டதுக்கு அப்புறம் அந்த இடத்துல அந்த அழுகிற சத்தம் இல்லை. ஒருவேளை நம்ம கேர்ள் ஃப்ரெண்டு தான் அழறாங்களோ அப்படின்னு அவங்களையும் பார்க்குறாங்க. ஆனால் அந்த இடத்துல அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு சத்தம் அவங்களுக்கு கேட்குதா இல்லையான்னு தெரியல. சரி இங்கே ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தெரியுது, அதை பற்றி நம்ம பெருசாக அலசி ஆராயாம சைலண்டாக தூங்கிடலாம் அப்படின்னு முகேஷ் அன்னைக்கு சைலண்டாக தூங்கிடுறாரு. இப்படியே 2 நாள் மட்டும்தான் போகுது. இந்த 2 நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் முகேஷ் அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அப்போது அதே நடு ராத்திரி இதே மாதிரி ஒரு சத்தமும் கேட்குது. முகேஷ் எந்திரிச்சும் பார்க்குறாரு. ஆனால் எந்திரிச்சு பார்த்ததுக்கப்புறம் இவருக்கு எதிர்க்க இந்த வீட்டில் ஃபஸ்ட் டைமாக ஒரு உருவத்தையும் பார்க்குறாரு. அந்த உருவம் பார்க்குறதுக்கு ரொம்பவே வினோதமாக தான் இருக்குது. அதாவது உடம்பு ஃபுல்லாக முடியாதாக இருந்துட்டு இருக்கு, மூஞ்சி ஃபுல்லாகவும் முடியாதாக இருந்துட்டு இருக்கு. இப்போ நார்மலாக நமக்கு இந்த மூக்கு கண்ணு காது இதெல்லாம் ரொம்பவே கிளியராக தெரியும். ஈவன் குரங்குகளாக இருந்தால் கூட வாய் மூக்கு கண்ணுலாம் வந்து ஓரளவுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இங்கே நிற்கிற இந்த உருவத்துக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் முடி இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இப்படிப்பட்ட உருவத்தை முகேஷ் அவங்க வீட்டில் பார்த்ததுக்கப்புறம் அவர் பண்ணுற முதல் வேலை என்ன தெரியுமா, சைலண்டாக அவங்க கேர்ள் ஃப்ரெண்டை அங்கேருந்து எழுப்புறாரு. ஆனால் இங்கே நடக்கிற விஷயத்த அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லலை. சொல்லாமல் அவங்கள எழுப்பி இந்த வீட்டை விட்டு கொஞ்சம் வெளியில் வா அப்படின்னா அவங்க கேர்ள் ஃப்ரெண்டை வீட்டை விட்டு வெளியிலையும் கூப்பிட்டு போகிறாங்க. வெளியில் கூப்பிட்டு போனதுக்கப்புறம் தான் கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட அந்த உருவம் இருக்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. பயங்கரமாக பயந்துருக்காங்க. இப்படி பயந்த 2 பேருமே அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வரல. அன்னைக்கு அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. விடிய காலையில் 5 மணி போல தான் இவங்க தங்கியிருந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. பட் அந்த 5 மணிக்கு இந்த வீட்டில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்ததான்னு கேட்டீங்கன்னா எதுவுமே இல்லை, ரொம்பவே நார்மலாக தான் இருந்திருக்கு. இப்படி விடிய காலையில் வீட்டுக்கு வந்த உடனே முகேஷ் பண்ணுற முதல் வேலை என்ன தெரியுமா, அவங்க அம்மா அப்பாவுக்கு கால் பண்ணி இங்கே நடந்த விஷயத்தையும் சொல்கிறாங்க. அப்படி சொன்னதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா சரிப்பா இங்கே பக்கத்தில் நமக்கு தெரிஞ்சவங்க தான் இருக்காங்க, அவங்ககிட்ட போயிட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு நான் கேட்குறேன் அப்படின்னு அம்மா அப்பா அவங்க ஒரு பூசாரியை போய் பார்க்குறாங்க. பார்த்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லும்போது பூசாரி சொல்கிற விஷயம், உங்கள் பையன் இங்கே ஏதோ பேயெல்லாம் தேடி போனோன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, மேபி அதனால் கூட இந்த ப்ராப்ளம் வந்திருக்கலாம் அப்படின்னு அவங்களும் ஒரு விஷயம் சொல்ல. அண்ட் இங்கேருந்து 2 விதமான மந்திரிச்ச தாயத்தெல்லாம் கொடுக்குறாங்க. அதில் ஒன்று கையில் கட்டிக்கிறதுக்கு, இன்னொன்று காலில் கட்டிக்கிறதுக்கு. இதை நம்ம முகேஷ் இவரும் வாங்கி கட்டிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் லைட்டாக பிரச்சனை இல்லாமல் தான் இருக்குது. இதுலேருந்து ஒரு 2 நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா முகேஷ் இவங்க காதலி அவங்க சொந்த ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி காதலி சொன்ன உடனே முகேஷ் இவரும் கூட துணைக்கும் போகிறாரு. அண்ட் முகேஷ் அவங்க காதலிக்கிற பொண்ணு வீட்டில் முகேஷ் இவரை பற்றி நல்லாவே தெரியும். ஆனால் 2 வீட்லையுமே இவங்க கல்யாணத்துக்கு சம்மதமும் சொல்லிட்டாங்க. இப்போ முகேஷ் பொண்ணு வீட்டுக்கும் அதாவது அவங்க காதலி வீட்டுக்கும் போகிறாங்க. அங்கே போயிட்டு நார்மலாக இருந்துட்டு இருக்காங்க. இப்படி அன்னைக்கு நைட்டும் வருது. நைட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வழக்கமாக முகேஷ் அண்ட் அவங்க காதலி இவங்க 2 பேருமே தூங்குறதுக்கு முன்னாடி அன்பை பரிமாறுற மாதிரி இந்த ஸ்லீப்பிங் கிஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது தூங்கும்போது முத்தம் கொடுத்துட்டு தூங்க வைப்பாங்க. இந்த மாதிரி விஷயத்த இவங்க வழக்கமாக பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் பண்ணுறாங்க. ஸோ இப்படி பண்ணதுக்கப்புறம் முகேஷ் அவங்க காதலி அவங்க அம்மா கூட தூங்கிட்டு இருக்காங்க. முகேஷ் இவர் தனியாக ரூம்லேயும் தூங்கிட்டு இருக்காரு. அப்படி தூங்கிட்டு இருக்கிற கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா முகேஷ் இவர் உடம்பு மேலே ஏதோ ஒன்று ஏறுறதை ஃபீல் பண்ணுறாரு. அதாவது அழுத்தலை ஏதோ ஒன்று ஏறுறதை ஃபீல் பண்ணுறாரு. என்ன உடம்பு மேலே ஏதோ ஏறுற மாதிரி இருக்குது அப்படின்னு பொறுமையாக கண்ணை திறந்து பார்த்தா தான் தெரியுது இவர் உடம்பு மேலே ஏதோ ஒன்று ஏறி உட்காந்து இப்போது அழுத்திட்டும் இருந்துட்டுருக்கு. ஆனால் முகேஷ் இவருக்கு தோன்ற விஷயம் இது மேபி ஸ்லீப்பிங் பேரலைஸாக கூட இருக்கலாம் அப்படின்னு இவருக்கும் ஃபீல் ஆகுது. ஆனால் இவருக்கே ஒரு லெவலுக்கு அப்புறம் தெரிஞ்சிருது இது ஸ்லீப்பிங் பேரலைஸ்லாம் இல்லை, உண்மையிலே நம்ம மேலே ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு. ஆனால் கொஞ்ச நேரத்திலே இவர் மேலே இருந்த அந்த உருவமும் அங்கேருந்து மறைஞ்சிருது. சரி
போயிருச்சு, கம்முன்னு தூங்கலாம் அப்படின்னு சைலண்டாக தூங்கலாம் அப்படின்னு கொஞ்சம் சைடாக படுத்து தூங்கிட்டும் இருக்காரு. அப்படி சைடாக படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது கூட அந்த உருவம் மறுபடியும் இவர் மேலே ஏறி இவரை அழுத்துறத ரொம்பவே கிளியராக ஃபீல் பண்ணுறாரு. கண்ணை திறந்து பார்க்கும்போதும் கிளியராக தெரியுது நம்ம மேலே ஒரு உருவம் உட்காந்துட்டு இருக்கு, நம்மளை அழுத்திட்டு இருக்கு அப்படின்னு. அண்ட் இவரால் கை காலெல்லாம் அசைக்க முடியுது, ஆனால் அங்கேருந்து எந்திரிச்சு போக முடியல. ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் அந்த உருவத்தை தள்ளி விடுற மாதிரி கஷ்டப்பட்டு எந்திரிச்சு இந்த ரூமை விட்டு வெளியிலேயும் வர்றாரு. அப்படி வெளியில் வந்தவர் சைலண்ட்டாக சோஃபாவில், ஹாலில் இருக்கிற சோஃபாவில் உட்காந்துக்கிறாரு. இதுக்கப்புறம் தூக்கமும் வரல. இந்த சம்பவம் எல்லாமே எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2:30லேருந்து 3 மணிக்குள்ளே தான். இதுக்கப்புறம் முகேஷ் விடிய தூங்காமல் அப்படியே அந்த சோஃபாவில் தான் உட்காந்துட்டு இருக்காரு. பொழுது விடிஞ்சதுக்கப்புறம் அவங்க காதலி எந்திரிச்சு வராங்க. டேய், என்னடா ரூமில் தூங்காமல் இங்கே உட்காந்துட்டு இருக்க, என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அப்போ கூட முகேஷ் எந்த விஷயமும் சொல்லலை. பட் அவங்க காதலி திரும்ப வற்புறுத்தி கேட்டதுக்கப்புறம் தான், இல்லை ரூமில் தூங்கிட்டு இருக்கும்போது என்னை ஏதோ அழுத்துற மாதிரி இருந்தது, நானும் கண்ணை திறந்து பார்த்தா அது ஒரு உருவம் பார்க்க பயங்கரமாக இருந்தது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயத்தை கேட்ட காதலி கொஞ்சம் பயப்படுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. டேய், சும்மா போயிடலாம் சொல்லாதடா, உன்னை பார்த்தா பயந்தா மாதிரிலாம் தெரியலையே, நீ யூடியூபுக்காக நிறைய வீடியோ எடுக்க நிறைய இடத்துக்கு போயிட்டு வர, நீலாம் பயப்படுறாளா அப்படின்னு சும்மா கிண்டல் பண்ணிட்டு அவங்க காதலி இங்கிருந்தும் போயிடுறாங்க. அண்ட் அவங்கள பொறுத்த வரைக்கும் முகேஷ் இவரு சும்மா ஃபன் பண்றாரு, பொய் சொல்றாரு அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் முகேஷ் அவங்க காதலியோட ஊர்ல இருந்து திரும்ப பெங்களூருக்கு வந்துடுறாரு. இவர் இப்போ பெங்களூருக்கு தனியாக தான் வந்திருக்காரு, அந்த வீட்டில் தனியாக தான் ஸ்டே பண்ணுறாரு. அப்படி அந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பிரச்சனை இன்னும் அதிகமாகுது. அந்த இடத்துல மறுபடியும் இந்த அழற சவுண்டும் வீட்டுக்குள்ளே யாரோ நடந்து போகிற சத்தம் இது எல்லாத்தையுமே கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஆனால் இப்போ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உருவம் எதையுமே பார்க்க முடியல. ஆனால் நைட்டு தூங்கும்போது இந்த வீட்டுக்குள்ளே தான் ஏதோ ஒரு பெண் அழற சத்தமும் அண்டு இந்த வீட்டுக்குள்ளே யாரோ நடந்து போகிற சத்தத்தையும் ரொம்பவே கிளியராக இவரும் கேட்குறாரு. ஆனால் எந்திரிச்சு போய் பார்த்தா அந்த இடத்துல ஆளுங்கன்னு யாருமே இல்லை. இதுக்கப்புறம் முகேஷ் கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் அங்கேருந்து பேசாமல் நம்ம சொந்த ஊருக்கே போயிடலாம் அப்படின்னு அவரோட சொந்த ஊருக்கும் போயிடுறாரு. அம்மா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாரு. உடனே அம்மாவும் அப்பா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஊரில் இருக்கிற அவங்க குலதெய்வம் கோயில் ஒரு அம்மன் கோயிலுக்கும் கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே இருக்கிற பூசாரிக்கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லும்போது அந்த பூசாரிக்கு ஒரே ஒரு விஷயம் ரொம்பவே கிளியராக புரிய வருது. அது என்னன்னா, தம்பி, இந்த பிரச்சனை உன்னாலலாம் ஆரம்பிக்கலப்பா, இந்த பிரச்சனை உன்னுடைய காதலி, நீ இப்போ ஒரு பொண்ணை காதலிச்சிட்டு இருக்கல, அந்த பொண்ணால தான் இந்த பிரச்சனை உனக்கு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதை கேட்ட உடனே முகேஷ் இவருக்கு சுத்தமாக புரியல. அவளால் எனக்கு என்ன பிரச்சனை, அவங்க வீட்டில் எந்த பிரச்சனையுமே இல்லை. அண்ட் ஏதோ நான் எங்கேயோ போயிட்டு வந்தேன், என்னால் தான் இந்த பிரச்சனை வந்ததுன்னு சொன்னால் கூட நான் ஒத்துப்பேன், அவளால் எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு எவரும் யோசிச்சுட்டு இருக்கேன். பட் பூசாரி இன்னொரு விஷயமும் சொல்கிறாரு, இந்த விஷயத்துக்கு என்னால் பெருசாக எதுவுமே பண்ண முடியாது, நீங்கள் இந்த இடத்துல ஒரு தர்க்காவும் இருக்குது, அங்கே போய் பாருங்கள், இந்த பிரச்சனையிலேருந்து உங்களால் வெளியில் வர முடியும் அப்படின்னு ஒரு தர்க்காவும் சொல்லி விடுறாங்க. ஆனால் இந்த கேப்லேயே முகேஷ் அவங்க காதலையை பார்க்குறாரு. பார்த்தது மட்டும் இல்லாமல், ஏய், உங்கள் வீட்டில் எதனா பிரச்சனை இருக்கான்னா, அங்கே போய் கேட்டதுக்கு ஏதோ உன்னால தான் எனக்கு பிரச்சனை, உங்கள் வீட்டை சார்ந்தவங்களால தான் எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. எதனா உங்கள் வீட்டில் பிரச்சனை இருக்கான்னு கேட்கும்போது அவங்க காதலி சொல்கிற விஷயம், டேய் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காதரா, நீ எதுவும் இந்த யூடியூப்புக்காக அங்கே இங்கேன்னு சுற்றிட்டு வரல, அதனால தான் இந்த பிரச்சனை வந்திருக்கும், சும்மா வளரிட்டு இருக்காதரா அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு அவங்கள அப்புறம் இங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அண்ட் இதுக்கப்புறம் முகேஷ் அவங்க காதலி அண்ட் அம்மா அப்பா இவங்க 4 பேருமே அந்த தர்காவுக்கும் போகிறாங்க. தர்காவுக்கு போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற பாய்க்கு விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருச்சு. ஸோ தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் முதல்ல பண்ணுற வேலை சின்னதாக ஸ்பிரிச்சுவலாக ஒரு சில விஷயம்லாம் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம முகேஷ் இவருக்கு தாயத்தெல்லாம் கட்டி விடுறாங்க. ஸோ அதெல்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் தான் விஷயத்தையே சொல்கிறாரு. அது என்னென்னா, தம்பி, பிரச்சனை உன்னாலலாம் இல்லை, நீ இப்போ காதலிக்கிறல இந்த பொண்ணு, இவங்க அப்பா இறந்து போயிட்டாரு, அந்த ஒரு விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அந்த இறந்து போன அப்பாவால் தான் இப்போ உனக்கு பிரச்சனை, அந்த இறந்து போன ஆன்மா தான் உன்னை இப்படி பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொன்ன உடனே இங்கே முகேஷ் இவருக்கு என்ன நடக்குதுடா அப்படின்ற மாதிரி முழிச்சுட்டு வந்திருக்காரு. பட் பாய் அந்த பொண்ணுக்கிட்ட, இப்போ இந்த விஷயத்த நீயா சொல்கிறியா இல்லை அந்த ஆன்மா வர வச்சு நான் சொல்லவா அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் முகேஷ் காதலிக்கிற அந்த பொண்ணே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது முகேஷ் இவங்க காதலி கொஞ்சம் சின்ன பொண்ணாக இருந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணோட அம்மா அப்பா இதில் அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா ஒருத்தர் கூட கொஞ்சம் நெருங்கி பழகவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இந்த ஒரு விஷயம் கணவர் இவருக்கு சுத்தமாக பிடிக்கல. ஆரம்பத்தில் வார்ன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த ஒரு விஷயத்த அவங்க மனைவி சுத்தமாக கேட்குற
மாதிரி இல்லை. இப்படி நெருங்கி பழகுனதுக்கு அப்புறம் அந்த பர்சன் கூட இந்த கள்ளக்காதல் இந்த மாதிரி விஷயத்துலயும் ஈடுபடுறாங்க. இந்த ஒரு விஷயத்த அவங்க கணவர் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, நம்ம மனைவி இப்ப வேற ஒருத்தவங்க கூட நெருக்கமா இருந்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த. இதுவே இந்த காதலி இந்த பொண்ணு வீட்டுல நிறைய பிரச்சனையை ஏற்படுத்துது இவங்க அம்மா அப்பாக்குள்ள. ஒரு நாள் அப்பா இவர் என்ன பண்ணிருக்காருன்னா அவங்க மனைவியை பயங்கரமா வார்ன் பண்ணிருக்காரு, இதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சண்டை போட்டிருக்காங்க. இந்த சண்டையில கணவர் இவரும் வெளியில போயிருக்காங்க, அந்த மனைவி இவங்களும் வீட்டுல போய் சொல்லிட்டு வெளியிலயும் போயிருக்காங்க. அப்படி இந்த மனைவி வெளியில போனதுக்கு ரீசன் அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற அந்த ஆளை பாக்குறதுக்காக தான் போயிட்டு வந்திருக்காங்க. இவ்வளோ பிரச்சனை நடந்தும் நீ திரும்ப போயிட்டு வரியா அப்படின்னு கணவர் இவர் என்ன பண்ணிருக்காருன்னா ரொம்பவே வெக்ஸ் ஆயிருக்காரு, ரொம்பவே மனவேதனையோட அவங்க வீட்டுக்குள்ள தூக்கு மாட்டி இறந்தும் போயிட்டாரு. அட்லீஸ்ட் நான் செத்ததுக்கு அப்புறமாச்சும் நீ ஒழுங்கா இருப்பல்ல அப்படின்னு. பட் அதுக்கேற்ற மாதிரி இந்த ஒரு விஷயம், அதாவது இவங்க செத்ததுக்கு அப்புறம் கூட இவங்க மனைவி ஒழுங்கா இருந்தாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும். இப்படி கணவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரை அடக்கமும் பண்றாங்க. இதுக்கப்புறம் முகேஷ் அவங்க காதலி அவங்க அம்மா அவங்க இருந்த அந்த வீட்டை காலி பண்ணிட்டு வேற வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்படி வேற வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட அந்த இடத்துல ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்த அந்த ஆளும் அவங்க அம்மாவை பார்க்க வரான். ஸோ இந்த ஒரு விஷயம் பொண்ணு இவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆனா இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா இதுக்கு முன்னாடி அப்பா இருக்கும்போது அம்மாவை வார்ன் பண்ணியிருப்பாங்க, அம்மா இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது தப்பு அப்படின்னு. இப்போ அப்படி சொன்ன அந்த ஒரு பொண்ணு சரி இப்போ நம்ம கஷ்டத்துல இருக்கோம் வேற வழி இல்லை அப்படின்னு அவங்களும் அந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் சகிச்சிருக்காங்க. ஆனா இப்படி சகிச்சுட்டு இருந்த இந்த ஒரு விஷயமே இந்த பொண்ணுக்கு பிரச்சனையா மாறும் அப்படின்னு எதிர்பார்க்கல. ஏன்னா இப்போ அம்மா கூட இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற அந்த ஒரு ஆளும் டெய்லி இவங்க வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கிற விஷயம் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா ஒரு லெவலுக்கு மேல அந்த ஆளு ஃபுல்லா குடிச்சிட்டு வந்து அம்மாவை விட்டுட்டு இப்போ பொண்ணு மேல கை வைக்கலாம், அதாவது இவங்க கிட்ட தப்பா நடந்துக்கலாம் அப்படின்னு முகேஷ் இவங்க காதலி கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல முறையா இறந்து போன அப்பாவோட ஆன்மா நம்ம முகேஷ் இவங்க காதலிய பொசஸ் பண்ண ஆரம்பிக்குது. அதாவது இவங்க உடம்புல இந்த பிரச்சனைல இருந்து பொண்ணை எப்படியாச்சும் காப்பாற்றணும்னு ட்ரை பண்றதுக்காக அம்மா தப்பான உறவுல இருந்து இப்போ பொண்ணு மேல கையை வைக்க வந்த அந்த ஆளை புரட்டி போட்டு எடுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆளு நல்லாவே குடிச்சதுனால அவனால பெருசா எதுவுமே சமாளிக்க முடியல. இதுவே இவங்களுக்கு கொஞ்சம் பிளஸ்ஸா இருந்துட்டு இருக்கு. இப்படி அடிச்சு இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்புறாங்க. அப்படி வெளியில போன உடனே அவனுக்கு இந்த ஒரு விஷயத்தை பத்தி பெருசா ரியாக்ட் பண்ணவும் இல்லை. சரி அடுத்த தடவை திரும்பவும் ஃபுல்லாக குடிச்சிட்டு நம்ம வரலாம், நம்மளை யாரா கேட்க போகிறா அப்படின்னு அந்த ஆளு ரொம்பவே தெனாவட்டாக தான் இருந்துட்டு இருக்கான். இதுக்கேற்ற மாதிரி ஒரு சில நாளுக்கு அப்புறம் நல்லா குடிச்சிட்டு திரும்பவும் அந்த வீட்டுக்கே வரான். வீட்டுக்கு வந்து திரும்பவும் அம்மா எதிர்க்கு பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணும்போது இப்போ இறந்து போன அப்பாவோட அம்மாவை பொசஸ் பண்ணி அவங்க உடம்புல இப்போ இந்த ஆளை வீட்டுக்குள்ளேயே வச்சு பயங்கரமாக அடிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அடித்து இந்த ஆளு கதற சத்தம் வீட்டுக்கு வெளியில், அதாவது பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு செக்யூரிட்டிக்கு ரொம்பவே கிளியராகவும் கேட்டிருக்கு. ஏன்னா அந்த செக்யூரிட்டி இந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னு கேட்டிருக்காரு. அந்த அளவுக்கு சத்தம் பயங்கரமா வெளியிலயும் கேட்டிருக்கு. சாதாரணமா யாராச்சும் அடிச்சாங்கன்னா இந்த அளவுக்கு கத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் இப்ப இந்த ஆளு இங்க வாங்குறது ஒரு பேய் அடின்னு கூட சொல்லலாம். இந்த அடியில அந்த வலி தாங்க முடியாம அந்த ஆளு வீட்டை விட்டு வெளியில கார் எடுத்துட்டு இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு, அதாவது தப்பிச்சா போதும் அப்படின்னு கார் எடுத்துட்டு இங்க இருந்தும் போறாரு. பட் போகிற வழியில் அந்த ஆளுக்கு என்னாச்சுன்னு தெரியல, ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஸ்பாட்டிலே இறந்தும் போயிடுறாரு. ஆனால் இந்த இடத்துல நடந்தது வெறும் சாதாரண ஆக்சிடென்ட் கிடையாது. இதுக்கு ரீசன் முகேஷ் இவங்க காதலியோட இறந்து போன அப்பாவோட ஆன்மா தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அப்பாவோட ஆன்மா தான் இந்த ஆளை கொண்டு இருக்கும் அப்படின்னு ஒரு யூகத்தின் அடிப்படையிலலாம் சொல்லலை. பக்கத்தில் ஒரு செக்யூரிட்டி இந்த சத்தத்தெல்லாம் கேட்டிருப்பாருன்னு சொன்னல, அன்னைக்கு அந்த ஆள் வழி தாங்க முடியாமல் கதறிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியில் போகும்போது இவரை ஃபாலோ பண்ணிட்டு ஒரு உருவம் போகிறதையும் பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் தான் செக்யூரிட்டி அவருக்கும் இந்த ஃபேமிலி பற்றியும் தெரிய வருது. தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஓகே இறந்து போன அப்பாவோட ஆன்மா தான் இப்போ இவனை கொண்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த செக்யூரிட்டி ஒரு 2 நாள் கழிச்சு, அதாவது இந்த உருவத்தை பார்த்த விஷயத்த முகேஷ் இவங்க காதலிக்கிட்டையும் சொல்றாங்க. இதுக்கப்புறம் முகேஷ் அவங்க காதலி வேலூர்ல இருந்து வேற வீட்டுக்கும் சேஞ்ச் பண்றாங்க. பட் இதுக்கப்புறம் தான் அவங்க காதலி படிச்சுட்டு வேலைக்கும் சேர்ந்திருக்காங்க, அதாவது பெங்களூரும் வந்திருக்காங்க. பெங்களூர் வந்ததுக்கு அப்புறம் தான் முகேஷ் அப்படின்றவரையும் பார்த்து 2 பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பட் அப்படி லவ் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் அப்பாவோட ஆன்மா பெங்களூர் வரைக்கும் ஃபாலோ பண்ணி முகேஷ் எவரையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அண்டு தான் பொண்ணுக்கிட்ட நீ நெருங்கவே கூடாது அப்படின்னு நிறைய விஷயத்தையும் ட்ரை பண்ணியிருக்காங்க. இப்படி அவங்க அப்பா சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு முகேஷ் இவரை டிஸ்டர்ப் பண்ணுறாருன்னு உங்களுக்கு தெரியுமா? யாராச்சும் கெஸ் பண்ணியிருக்கீங்களா? மேபி ஒரு சில பேர் கெஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. அது என்னன்னா, இறந்து போன அப்பா அவரோட லைஃப்பில் தான் அவங்க மனைவி இவருக்கு உண்மையாக இல்லை, இந்த மாதிரி இல்லீகல் ரிலேஷன்ஷிப் அப்படின்ட்டு நிறைய பிரச்சனை நடந்திருக்கு. ஆனால் இந்த மாதிரி விஷயம் என் பொண்ணோட லைஃப்பில் நடக்கக்கூடாது, என் பொண்ணுக்கு வரவன்
வந்து என் பொண்ணை தவிர வேற யாருமே நினைச்சு பார்க்கக்கூடாது, தொடவும் கூடாது அப்படின்றதான் இறந்து போன அப்பா ஆன்மாவோட ஒரு வைராகியமா இருந்துட்டு இருக்கு. அண்ட் அப்பாவோட ஆன்மாவுக்கு முகேஷ் இவரை பத்தி சுத்தமா தெரியாது. இந்த பையன் பொண்ணு ஒழுங்கா பார்த்துப்பானா இல்ல பொண்ணை பார்த்துக்கிறன்ற பேர்ல கல்யாணம் பண்ணிட்டு வேற ஏதாச்சும் பொண்ணு பின்னாடி போவானா அப்படின்னு அந்த இறந்து போன ஆன்மா நிறைய விஷயமும் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஒரு விஷயம் லேட்டரா தான், அதாவது இந்த தற்கால முகேஷ் இவங்க காதலையும் அண்ட் பாய் சொன்னதுக்கு அப்புறம் தான் இவருக்கே கிளியரா தெரிய வருது நம்ம மாமனார் தான் நம்மளை இப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. அண்ட் அப்பாவோட ஆன்மா இவங்க கல்யாணத்துக்கு வந்து சுத்தமா ஒத்துக்கல. பட் எப்படியா இருந்தாலும் இவங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 6 மாசம் வரைக்கும் அந்த ஆன்மா முகேஷ் இவரை கொஞ்சம் தொந்தரவு பண்ணிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா அந்த 6 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இறந்து போன அப்பாக்கே ரொம்பவே கிளியரா தெரியுது, ஓகே பையன் நல்லபடியாக பார்த்துக்கிறான், இதுக்கப்புறம் நாம் இவங்க குறுக்க போகக்கூடாது, இவங்க நிம்மதியாக இருக்கட்டும் அப்படின்னா அப்பா ரொம்பவே நார்மலாக இருக்காரு. ஆனால் இவங்களை விட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த ரொம்பவே கிளியராக சொல்கிறாரு. அது என்னென்னா, இன்கேஸ் இப்போ கிடையாது எதிர்காலத்தில் இந்த பையன் உன் கணவன் உன்னை தவிர்த்து வேற ஏதாச்சும் பொண்ணுக்கிட்ட போகிறதா இருந்தாலும் மனசில் நினச்சா கூட நான் திரும்பவும் வருவேன், அப்போ நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இவங்க தொந்தரவு பண்ணாமல் இருந்திருக்காரு. ஆனால் இப்போவும் இவங்க கூட ஒரு கார்டியனாக சொல்ல ஒரு குலதெய்வம் மாதிரி தான் இப்ப இறந்து போன அப்பாவோட ஆன்மா இவங்க கூடவே இருந்துட்டு இருக்காரு. இன்கேஸ் முகேஷ் வேற ஏதாச்சும் பொண்ணை தேடி போனார்னா அவங்க அப்பா ஆன்மா திரும்ப கண்டிப்பா வரும். இந்த ஒரு விஷயத்த யார் சொல்லியிருக்காங்கன்னா முகேஷ் அண்ட் அவங்க மனைவி. இப்போ அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க 2 பேருமே மேல்மலைன்னு ஒரு கோயிலுக்கும் போயிருக்காங்க. அந்த இடத்துல ஒரு திருநங்கை தான் இந்த ஒரு விஷயத்த அழுத்தமா சொல்லிட்டும் போயிருக்காங்க. ஸோ இதுதான் முகேஷ் இவரோட லைஃப்ல நடந்த சம்பவம். ஸ்டில் இப்போவும் நடந்துட்டு இருக்கு. ஆனால் இப்போ பிரச்சனை எதுவுமே இல்லை. இன்கேஸ் ஃபியூச்சரில் ஏதாச்சும் தப்பாக ஏதாச்சும் நடக்கிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக நடக்காது. இன்கேஸ் அப்படி நடந்ததுன்னா அவங்க அப்பா ஆன்மா வருவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஹோப் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ஸ்மூத்தாக இவங்க இல்லற வாழ்க்கை இதுக்கு ஒன்று பிடிஆர் சார்பாக நம்மளும் ப்ரே பண்ணிப்போம். ஸோ முகேஷ் இவங்க லைஃப்பில் நடந்த இந்த ஒரு சம்பவத்தை கேட்கும்போது உங்களோட தோட்டம் என்ன மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.